Good evening students. இப்போ நாம பார்க்க போறது tenses. எந்த ஒரு மொழியிலையும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது tenses. அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. இப்போ தமிழ்ல கூட நாளைக்கு நான் போனேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நேத்து நான் போவேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா தப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? டென்ஸ்ல தப்பு இருக்கு. இது தமிழ் மட்டுமல்ல, எல்லா மொழிகளிலும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுவது டென்சஸ். இந்த டென்சஸ நாம சரியாக ஹேண்டில் பண்ண கையாள கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ நாம் மிகவும் சிறப்பாக அந்த லாங்குவேஜை நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப நமக்கு ப்ராப்ளம் வருவது டென்ஸ்ல தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால டென்ஸை நம்ம தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஒரு எந்த மொழியையும் நாம் சிறப்பாக கையாளலாம், குறிப்பாக ஆங்கிலத்தை கையாள முடியும். இப்போ டென்சஸ் அப்படின்னா நமக்கு சாதாரணமா தெரியும். டென்சஸ் 3 காலம். தமிழ்லயே நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு மொத்தம் 3 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆங்கிலத்திலும் டென்சஸ்ல 3 இருக்கு. ஒன்னு பிரசன்ட் டென்ஸ், இன்னொன்னு பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்னு ஃபியூச்சர் டென்ஸ்னு மொத்தம் 3 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்கு. 3 தானே, இது ஈஸி. ஆனால் ஒவ்வொரு டென்ஸுக்குள்ளேயும் 4 இருக்கு. இப்போ பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா இதுல சிம்பிள் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு கண்டினியூவஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு பெர்ஃபெக்ட் அப்படி ஒன்று இருக்கு, இன்னொன்னு பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போ பிரசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 வகையான பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட், இத முதல்ல போட்டு ஆரம்பிக்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூவஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்று பிரசன்ட் டென்ஸ்ல 4. இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லயும் 4. சிம்பிள், கண்டினியூவஸ், இன்னொன்று பெர்ஃபெக்ட், அடுத்தது பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்று மொத்தம் 4 இருக்கு. இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்று பாஸ்ட் டென்ஸ்ல 4. இதே மாதிரி ஃபியூச்சர்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் continuous. So மொத்தம் 12 சென்ட். பிரசன்ட் டென்ஸ்ல 4, பாஸ்ட் டென்ஸ்ல 4, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4, 12 டென்ஸ் இருக்கு. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல. அதான் வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் என்பது செய்வினை. ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு பேரு ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் என்பது செயற்பாட்டு வினை என்று தமிழ்ல சொல்றோம். அது இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல 8 டென்ஸ் இருக்கு. இப்போ நான் கடிதம் எழுதுகிறேன், கடிதம் என்னால் எழுதப்படுகிறது, நான் கடிதம் எழுதினேன், கடிதம் என்னால் எழுதப்பட்டது, கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ். கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னா அதேதான், நான் கடிதம் எழுதினேன், கடிதம் என்னால் எழுதப்பட்டது, ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். ஆனா முதல் சொன்னதுல ஆக்டிவ் வாய்ஸ், அந்த காரியத்தை நாம செய்யறோம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது சென்டென்ஸ்ல அந்த காரியம் செய்யப்படுகிறது. கடிதம் எழுதப்படுதல் என்ற வேலை செய்யப்படுகிறது. அதனால அதுக்கு பேர் செயற்பாட்டு வினைன்னு பேர். சோ அப்போ ஒரு டென்ஸ் தான், ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும்போது ஒரு மாதிரி யூஸ் பண்ணணும், பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது ஒரு மாதிரி யூஸ் பண்ணணும். அதனால ஆக்டிவ் வாய்ஸ்ல 12 டென்ஸ் இருக்கு, பாசிவ் வாய்ஸ்ல 8 டென்ஸ் இருக்கு. அப்ப மொத்தம் 20 டென்ஸ் இருக்கு. ஞாபகம்
இந்த 20 டென்ஸையும் புரிஞ்சு வச்சிருந்தாலே நம்மளால இங்கிலீஷ்ல ஈஸியாக பண்ண முடியும். ஆக்டிவ் வாய்ஸ்ல 12, பாசிவ் வாய்ஸ்ல இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஆக இந்த 2, 3, 4 இந்த 4 மொத்தம் இந்த 12ல இந்த 4ஐ தவிர மீதி 8க்கும் பாசிவ் வாய்ஸ் இருக்கு. அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல 4 4 8 8 4 12. பாசிவ் வாய்ஸ்ல இதுல ஒரு 3, இதுல ஒரு 3 6, இதுல 2 மட்டும் தான் 6 சாரி 6 2 8 8 பாசிவ் வாய்ஸ் டென்ஸ். ஆக 12 8 20 டென்ஸ் நாம சரியாக புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த வீடியோல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற 12 டென்ஸையும் நாம ரொம்ப கஷ்டம் இல்ல, நீங்க எதையுமே கஷ்டம் 12 + 8 20 அப்படின்னு நினைச்சாதான் கஷ்டம். அப்படி இல்ல, இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற 12 டென்ஸை மட்டும் இப்ப நாம பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோல பாசிவ் வாய்ஸ்ல இருக்க 8 டென்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற 12 டென்ஸையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை அடிச்சிடறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரசன்ட் டென்ஸ்ல 4 இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல 4 இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4 இருக்கு. இந்த 12 டென்ஸும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு உரியது. இதை இப்போ நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இப்போ ஒண்ணு, I write a letter. இது சிம்பிள் present tense. சிம்பிள் present tense. I write a letter. இது ஒரு சிம்பிள் present tense. I write a letter. நான் கடிதம் எழுதுறேன். இது present tense, சிம்பிள் present tense. இதே மாதிரி ஐக்கு பதிலாக he, she, it, he, she, it இது மூணும் present tenseல வந்துச்சுன்னா வெர்போட s சேர்க்கணும். இது மாத்திரம் ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். he, she, it இது மூணுலையும் present tenseல மட்டும் வெர்போட s சேர்த்துக்கணும். I go னு சொல்லலாம், ஆனா he goes. I play அப்படி சொல்லலாம், she plays. I work னு சொல்லலாம், it works. s சேர்க்கணும். அது மாதிரி I write a letter னு சொல்லணும். அதே he போட்டீங்கன்னா he writes a letter. So இதுவும் சிம்பிள் present tense தான். So சிம்பிள் present tense இது. இத கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதும்போது I am writing a letter. இது present continuous tense. இப்போ பாத்தீங்கன்னா is, am, are இது போட்டு வெர்போட ing சேர்த்து எழுதணும். இதான் இதுக்கு ரூல். is, am, are இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு போட்டு வெர்போட ing சேர்த்து is, am, are இது மூணுமே present tense. இந்த மூணுல மேல இருக்கிறது ரெண்டும் சிங்குலர். ஒன்னு are என்பது plural. ஒண்ணுக்கு மேல இருந்தா are பயன்படுத்தணும். ஒன்னு இருந்துச்சுன்னா is அல்லது am. இப்போ இங்க I ன்னு இருக்கு. I என்பது நான் ஒரு ஆள் தானே. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள இந்த ரெண்டுல am என்பது ஐக்கு மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. அதனாலதான் I இருக்கிறதுனால நான் am போட்டுக்கிட்டேன். வெர்பு வந்து ரைட், அந்த ரைட்ங்கிற வெர்போட ing சேர்த்துக்கிட்டேன். I am writing a letter, present continuous tense. இதே இது he, இதை எடுத்துக்கணும்னு வச்சுங்க. he இருந்துச்சுன்னு சொன்னா he என்பது அவன் ஒரு ஆள் தான், present tense. அப்ப present tense என்ன செய்யணும்?
பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு ஆள், அப்ப இது ரெண்டுக்குள்ள. இந்த ரெண்டுல am என்பது ஐக்கு மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. அப்ப என்ன செஞ்சிடலாம், இஸ் எடுத்துக்கலாம். வெர்பு ரைட், ரைட்டோட ing சேர்த்துட்டீங்கன்னா என்ன வருது, he is writing a letter. So இது present continuous tense. எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு. மூணாவது, இப்போ சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஐ போட்டு ஹேஸ் அல்லது ஹேவ், இந்த ரெண்டுல ஒன்று, அப்புறம் வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம். இப்போ ஐ, இதுல இந்த ஹேஸ் என்பது he, she, it. பிரசன்ட் டென்ஸ் ஆக இருந்தால், பிரசன்ட் டென்ஸ்ல he, she, itக்கு ஹேஸும் மற்ற எல்லாத்துக்கும் ஹேவும் வரும். இப்போ இங்க ஐ இருக்கு, he, she இது பிரசன்ட் டென்ஸ் தான் இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல இப்ப நம்ம போடுறது 4 பிரசன்ட் டென்ஸ் தான் போடுறோம். அப்போ பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேஸ் அல்லது ஹேவ் தான் வரணும். ஹேஸ் என்பது he, she, itக்கு மட்டும்தான் வரும். ஹேவ் ஐ இருக்கிறதுனால இங்க நம்ம ஹேவ் போட்டுக்கிறோம். ஐ ஹேவ் வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம், இதற்கு பேரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம். ரைட், ரோட், ரிட்டர்ன், WRITTEN, அந்த ரிட்டர்ன் மூணாவது சொல்றமே அதுதான். கோ, வெண்ட், கான், அந்த கான். பிளே, பிளேட், பிளேடு, அந்த மூணாவது பிளேடு. ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்டு மூணாவது. கேட்ச், காட், CAUGHT, கேட்ச், காட், காட் மூணாவது. அந்த மூணாவதாக சொல்லுகின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ ஐ இருக்கிறதுனால ஹேவ் போட்டுட்டேன். வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம் ரைட், ரோட், ரிட்டர்ன். ஐ ஹேவ் ரிட்டர்ன் a letter. இது present perfect tense. இது he பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கேன், he, she, it இருந்துச்சுன்னா என்ன பயன்படுத்தணும், has பயன்படுத்தணும். he has, அதேதான் வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம் ரைட், ரோட், ரிட்டர்ன். so he has returned a letter. So this is present perfect tense. So present tense la simple present, present continuous, present perfect. இப்போ நாலாவது present perfect continuous. present perfect continuous. present perfect continuous க்கு இது போட்டு has, have போட்டு been போட்டு verb-ஓட ing சேர்த்து எழுதணும். So this is. இப்போ நாலாவது I என்ன சொல்லியிருக்கேன், present tenseனா has அல்லது have மட்டும். இது present tense தான் இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். has என்பது எதுக்கு வரும், he, she, itக்கு மட்டும்தான் has வரும். இங்க I இருக்கு, அப்ப has வராது. என்ன வரணும், have. I have, பக்கத்துல been, verb write, ing சேர்த்தீங்கன்னா writing. I have been writing a letter. இது present perfect continuous. இப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். I write a letter, I wrote a letter, I have written a letter, I have been writing a letter. இது he, she, it பயன்படுத்துறா. He writes a letter, he is writing a letter, he has written a letter,
he has been writing a letter. So இப்ப அடுத்தது he எழுதணும். he எழுதும்போது he she it present tense என்ன பண்ணணும்? has been verb-ஓட ing. he has been writing a letter. So இதுவும் present perfect continuous. இது present tense உரிய 4. present tense உரிய 4. இதே மாதிரி past tense க்கு ஒரு 4, future tense க்கு ஒரு 4. இந்த 12 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you can do well. பொதுவா சென்டென்ஸ் வந்து நிறைய ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கும். 12 டென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் கிராமர்ல நம்மளால பண்ண முடியும். இப்போ இந்த 4. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல பண்ணும்போது இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல என்ன எழுதணும்? I write a letter னு எழுதணும் இல்லையா? இப்போ இதே ரைட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? write wrote. I wrote a letter. I wrote a letter. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது he பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கும் he wrote a letter. அதுக்கும் இதேதான். ஒன்னும் வித்தியாசம் இல்ல. பிரசன்ட் டென்ஸ்ல மாத்திரம் தான் he she it வந்துச்சுன்னா வெர்போட s சேர்க்கணும். பிரசன்ட் டென்ஸை தவிர மீதி எல்லா சென்டென்ஸ்லயுமே I வந்தாலும் he வந்தாலும் she வந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதணும். So I wrote a letter, he wrote a letter. 2 past continuous. I இப்போ நம்ம பிரசன்ட் என்ன சொன்னோம்? is, am, are இந்த மூணுக்குள்ள ஒன்ன போட்டு வெர்போட ing சேர்க்கணும்னு சொன்னோம். இப்போ இதுல was, were இந்த ரெண்டுல ஒன்ன போட்டு வெர்போட என்ன செய்யணும்? ing சேர்த்து எழுதணும். சரி எழுதிக்கிறேன். was அல்லது were இந்த ரெண்டுல ஒன்ன போட்டு வெர்போட ing சேர்த்து எழுத வேண்டும். இப்போ I என்ன வரும்? I was writing a letter. இது past continuous. இது he போட்டாலும் அதேதான். He was writing a letter. இதே ஹீக்கு பதிலாக தே இருக்குன்னு வச்சுங்க. இந்த வாஸ் என்பது சிங்குலர் ஒன்னு, இந்த வேர் என்பது ப்ளூரல் ஒண்ணுக்கு மேல. இப்ப தே அப்படின்னா அவர்கள் அல்லது அவைகள் ப்ளூரல் வந்துருது. அப்போ தே போட்டுட்டீங்கன்னா வாஸ் பதிலா என்ன போடணும்? வேர். தே வேர் ரைட்டிங் எ லெட்டர். பார்த்துக்கணும் எப்படி சின்ன சேஞ்சஸ், இவைகளை கவனமாக நம்ம போட கத்துக்கணும். 3வது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஐ, ஹி, ஷி, இட், தே எது போட்டாலும் had போட்டு வெர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் verb. I had ரைட்டுக்கு 3ஆம் ஃபார்ம் என்ன? write, wrote, written. I had written a letter. இது past perfect. இதே ஐக்கு பதிலாக he போட்டாலும் they போட்டாலும் எது போட்டாலும் I had written a letter, he had written a letter, they had written a letter. எதுவும் மாறாது. they போட்டாலும் they had written a letter. so இது past perfect tense. அடுத்தது past perfect continuous.
இதுல past perfect continuous போடணும்னா அங்க என்ன பண்ணோம், பிரசன்ஸ்ல என்ன பண்ணோம், has அல்லது have போட்டு been போட்டு வெர்போட ing. இங்க had போட்டு been போட்டு வெர்போட ing சேர்க்கணும். had been வெர்போட ing. இப்ப பாருங்க, I had been writing a letter. இது past perfect continuous. ஐக்கு அதான், he போட்டாலும் அதான், they போட்டாலும் அதான். He had been writing a letter. இதே மாதிரி they போட்டாலும் they had been writing a letter. So past perfect continuous. எல்லாம் ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல மாத்திரம் தான் was were, மீதி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான், பெருசா சேஞ்சஸ் இருக்கா. இது past tenseல உள்ள 4. இதே மாதிரி future tenseல, future tenseலயே 4 இருக்கு. simple future, future continuous, future perfect, future perfect continuous. So அதுல ஒரு 4 பாத்துக்கோங்க. 12 active voice sentences நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, இப்போ future. ஃபியூச்சர்ல shall அல்லது will இது பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, I shall write a letter. இது simple future. இது he பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, இதுல கொஞ்சம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷால் பயன்படுத்தணும், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு வில் பயன்படுத்தணும். ஷால் வில் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் ரெண்டுமே. ஆனா ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஷால் பயன்படுத்துவாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ல வில் பயன்படுத்துவாங்க. ஏன் மாத்தி பயன்படுத்தினா என்ன, ஒண்ணும் இல்ல. I shall write a letter அப்படின்னா நான் கடிதம் எழுதுவேன், ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ ஷாலுக்கு பதிலாக will மாத்தி பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் அர்த்தம் தான். I will write a letter, நான் கடிதம் எழுதுவேன், ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா ஷாலுக்கும் வில்லுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஷால் போட்டா ஃபியூச்சர் டென்ஸ், வில் போட்டீங்கன்னா கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அவசியம், கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி அதுல சேர்ந்துடும். ஐ வில் ரைட் ஏ லெட்டர் அப்படின்னா நான் நிச்சயமா கடிதம் எழுதுவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஷால் ரைட் ஏ லெட்டர்னா நான் கடிதம் எழுதுவேன். ஐ வில் ரைட் ஏ லெட்டர் அப்படின்னா நான் நிச்சயமாக கடிதம் எழுதுவேன். அப்ப நிச்சயம் அப்படிங்கிற ஒண்ணு ஒரு அர்த்தம், ஒரு வலியுறுத்தல் அதுக்குள்ள சேர்ந்துருது. அதனால ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சாதாரணமா ஷால் பயன்படுத்துவாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு வில் பயன்படுத்துவாங்க. மாத்தி பயன்படுத்த கூடாது, சாதாரணமா பயன்படுத்த கூடாது. இப்போ ஐக்கு ஐ ஷால் ரைட் ஏ லெட்டர். இது யூ ஆர் யூ, ஹி, ஷி, இட், தே இவைகளுக்கு வில் பயன்படுத்தணும். ஹி வில் ரைட் ஏ லெட்டர். சிம்பிள் ஃபியூச்சர், இதுவும் சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ இதுதான் சாதாரணமா ஃபியூச்சர் டென்ஸ். இத மாத்தி பயன்படுத்தினா நிச்சயமாக என்ற ஒரு அர்த்தம் அதுல சேர்ந்துடும். இப்போ ஐ ஷாலுக்கு பதிலா ஐ வில் போட்டீங்கன்னா நான் நிச்சயமாக கடிதம் எழுதுவேன். அதே மாதிரி ஹி வில் ரைட் ஏ லெட்டர், நான் கடிதம் எழுதுவேன். ஹி ஷால் ரைட் ஏ லெட்டர்னு போட்டீங்கன்னா அவன் நிச்சயமாக கடிதம் எழுதுவான் ஃபியூச்சர் டென்ஸ்ல.
அப்போ he she it they you இவைகள் எல்லாம் will பயன்படுத்தினா சாதாரணம், shall பயன்படுத்தினா கட்டாயம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல I we இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் நாங்கள், நான் நாங்கள், நீ நீங்கள், அவன் அவள் அவர்கள். தலை இப்படி கீழே ஆடினா ஃபர்ஸ்ட் பர்சன், எதிர்த்தாப்புல ஆடினா செகண்ட் பர்சன், சைடுல ஆடினா தேர்ட் பர்சன். சிம்பிள். எது ஃபர்ஸ்ட் பர்சன், எது நான், நாங்க, நீ, நீங்க, அவன் அவள் அவர்கள், அது, இது தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஷால் பயன்படுத்தணும், வில் பயன்படுத்தினா கட்டாயம். செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ல வில் பயன்படுத்தணும், ஷால் பயன்படுத்தினா கட்டாயம். கொஞ்சம் அர்த்தம் அப்படி ஒரு கட்டாயங்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள வந்துடும், வலியுறுத்தி சொல்ற மாதிரி வரும். அடுத்தது பிரசன்ட் ஐம் சாரி ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு ஷால் அல்லது வில் போட்டு, ஷால் அல்லது வில் போட்டு ஷால் அல்லது வில் போட்டு பி போட்டு வெர்போட ஐஎன்ஜி. I shall be writing a letter. I போட்டுனா வெர்ப்ல என்ன செய்யணும், shall அல்லது will போட்டு பக்கத்துல be போட்டு வெர்போட ing. ஐக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறதுனால ஷால் தான், அதனால ஷால் போட்டுக்கிட்டேன், பி போட்டுக்கிட்டேன், வெர்பு ரைட்டோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட்டிங். ஐ ஷால் பி ரைட்டிங் ஏ லெட்டர். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். இதுல he இருந்தா என்ன ஆகும், he will be writing a letter. இதுவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான். மூணாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஷால் அல்லது will போட்டு have போட்டு தேர்ட் ஃபார்ம் verb, வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம். இப்போ I shall, shall will be போட்டு பக்கத்துல என்ன போடணும், have. I shall have வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம். ரைட்டுக்கு மூணாவது ஃபார்ம் என்ன, ரைட், wrote, return. I shall have written a letter. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது he இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், he will have written a letter. இதுவும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ அது பாத்தீங்கன்னா ஷால் அல்லது will பக்கத்துல have been வெர்போட ing, வெர்போட ing. இப்போ I shall ரெண்டுல ஒண்ணு போட்டுட்டேன், have been, I shall have been வெர்போட ing, ரைட்டோட ing சேர்த்தீங்கன்னா writing a letter. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். I shall have been writing a letter. இதே he இருந்தா என்ன பண்ணுவீங்க, he will have been writing a letter. Future perfect continuous. So ரொம்ப சிம்பிள் இந்த 12. இப்போ நான் வந்து இன்னொரு சென்டென்ஸ் நான் எழுதி காட்டுறேன், அதுக்கப்புறம் I will tell you what to do. இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் 12 நான் எழுதி காட்டுறேன்.
இப்போ active voice tenses 12. இப்போ பாருங்க 1 they play cricket. இது simple present. இரண்டாவது they are is am are. am என்பது ஐக்கு மட்டும்தான் வரும், is என்பது மற்ற சிங்குலருக்கு வரும், where என்பது you they இந்த ரெண்டுக்கும் where வரும். they I'm sorry are they are playing cricket. இது present continuous. மூணாவது present perfect tense. they have has அல்லது have போடணும். he she க்கு has, மற்றதுக்கெல்லாம் have. so இங்க have போட்டுட்டேன். வெர்புனுடைய மூணாவது ஃபார்ம் play played played. they have played cricket. so இது present perfect tense. நாலாவது present perfect continuous. அப்போ they என்ன போடணும்? have. they have been verboட ing. they have been playing cricket. so present perfect continuous. இது 4 present tense. அதே மாதிரி 5 past tense. play க்கு பதிலா played. they played cricket. simple past. 6 they are playing என்பதற்கு பதிலாக past tense என்ன வரணும்? were playing. was அல்லது were. he she க்கு was, மற்றதுக்கு you க்கு I க்கு they க்கு were. they were playing cricket. so past continuous. அடுத்தது 7 they have played. இங்க past tense இருக்கிறதுனால have க்கு பதிலா had. they had played cricket. இப்போ இது past perfect. 8வது you have been playing. have had past tense ஆகிறதுனால they had been playing cricket. அப்போ past perfect continuous. so present tense 4, past tense 4. இது future tense எடுத்துக்கிட்டீங்கன்னா they என்ன சொல்லியிருக்கேன்? ஐக்கு மட்டும் first personல மட்டும் shall போடணும், மற்றதுக்கெல்லாம் will போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ they will play cricket. இது simple future. பத்து they are playing. இங்க they will be playing. they will be playing cricket. இங்க future continuous. 11 they will have played. verbuனுடைய மூணாவது ஃபார்ம். they will have played cricket. அப்போ future perfect. 12 future perfect continuous. so they will have future perfect
continuous have been playing. Continuous அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே ing வந்துரும். They will have been playing cricket. அப்போ future perfect continuous. So இந்த 12 active voice sentences பத்தியும் நமக்கு தரவான நாலேஜ் இருக்கணும். இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் நம்மால மிகவும் எளிமையாக போட முடியும் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு புக் எடுத்துங்க. ஒரு புக்ல ஒரு சென்டென்ஸை பாருங்க. நிச்சயமாக ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா இந்த 12க்குள்ள தான் இருக்கும். இன்னும் நீங்க ஒரு பெரிய காலேஜ் புக்ஸ் எடுத்துக்கிறத விட ஒரு சின்ன கிளாஸ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன சென்டென்ஸா இருக்கும். அந்த சின்ன சென்டென்ஸை எடுத்து பாருங்க. ஓ, இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட், இது சிம்பிள் பிரசன்ட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்று நீங்க ஒரு புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்த்து இது எந்த சென்டென்ஸ்ல எந்த டென்ஸ்ல இருக்கு, இந்த 12ல எந்த டென்ஸ்ல இருக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க. இத நீங்க உட்கார்ந்து ஒரு கேம் மாதிரி விளையாண்டுக்க வேண்டாம். 2 பேர் சேர்ந்துக்க வேண்டியது. ஏதாவது ஒரு புக், கூடிய வரைக்கும் அந்த புக்குங்கிறது ஒரு 5th 6th 7th ஒரு சின்ன கிளாஸ் புக்கா இருந்தா சென்டென்சஸ் வந்து சின்ன சின்ன சென்டென்ஸா இருக்கும். எடுத்தோடனே நீங்க பெரிய சென்டென்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் சின்ன சின்ன சென்டென்ஸ் எடுத்து அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. பாருங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸ் எடுங்க. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்? இன்னொரு சென்டென்ஸ் படிங்க, இது எந்த டென்ஸ்? இன்னொரு சென்டென்ஸ் படிங்க, இது எந்த டென்ஸ் என்று நீங்க ஐடென்டிஃபை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குனு இதை பார்த்த உடனே ஓ, இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இருக்கு, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, இது சிம்பிள் பிரசன்ட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே இது எந்த டென்ஸ்ல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது நீங்க எழுதுறத விட ஏற்கனவே எழுதுனது என்ன டென்ஸ் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது ஒரு கேம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இந்த கேமை நீங்க விளையாண்டீங்கன்னா இந்த 12 டென்ஸ் உங்களுக்கு தரவாயிடும். ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சென்டென்ஸ் நடுவுலயே பாசிவ் வாய்ஸும் வரும். அதனால இன்னொரு 8 சென்டென்ஸையும் படிச்சுட்டு இன்னொரு 8 டென்ஸ் நம்ம சொல்ல போறோம். அதையும் பார்த்துட்டு இந்த 12 + 8 20 இந்த உலகத்துல எந்த சென்டென்ஸ் எவன் எழுதினாலும் சரி, அது யார் எழுதினாலும் இந்த 20 டென்ஸ் உள்ளதான் மாத்தி 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 போட்டிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு 7-8 டென்ஸ் தான் திரும்பி 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 வரும். நிறைய டென்ஸ் வந்து எப்பதான் தான் வரும். அதனால நீங்க ஒரு சென்டென்ஸை பார்த்துட்டு இது இந்த சென்டென்ஸ், இந்த டென்ஸ், இந்த டென்ஸ், இந்த டென்ஸ் நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் உடனே அடுத்தே நான் உங்களுக்கு அந்த 8 பாசிவ் வாய்ஸ் டென்சஸை நான் போட்டுறேன். அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்போ இந்த 20 டென்ஸ் நீங்களா இந்த மாதிரி இப்ப நான் எப்படி ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுத்தோம், இதே மாதிரி நீங்களா ஒரு சின்ன சென்டென்ஸ் எடுத்துட்டு 12 + 8 20 சென்டென்ஸ், இன்னொரு சென்டென்ஸ், இப்படி ஒரு 10 சென்டென்ஸ் சின்ன சின்ன சென்டென்ஸா எடுத்துக்கிட்டு இந்த 20ஐயும் எழுதி 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 நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சென்டென்ஸுக்கு 20 எழுதுறீங்க. ஒரு 10 சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 10 × 20 200 சென்டென்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களை அறியாமையே அது உங்க உள்ளத்துக்குள்ள போயிடும். அப்புறம் நீங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ. நாம அடுத்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிற 8 டென்ஸையும் போடலாம். தேங்க்யூ.